வந்தா என்ன கிடைச்சது? அதிமுக காரன் வீட்டுக்கு போனா, அதிமுக வீட்டுக்கு போனா பணம் கிடைக்கும், திமுக காரன் வீட்டுக்கு போனா பணம் கிடைக்கும், காங்கிரஸ் காரன் வீட்டுக்கு போனா பணம் கிடைக்கும், பாஜக காரன் வீட்டுக்கு போனா ஆயுதங்கள் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி வீட்டு பிள்ளைகளுக்கு எண்ணெய் சோதனை வந்தது. எங்க தம்பி விஷ்ணு வீட்டுக்கு, என் வீட்டுக்கு, மதிவானன் வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட வந்ததுக்கு பிறகு எங்களை ஒன்னே மட்டும் உறுதிப்படுத்திட்டு போயிருக்கான். என்ன சீமான் அவன் தம்பிகளை எப்படி வளர்த்திருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்திருக்கிறான். எங்கள் வீட்டில் எடுத்தது தலைவர் பிரபாகரன் எழுதிய புத்தகம். என்ன சீமான் எழுதிய 2 புத்தகம் இருக்க முடியுது. அந்த புத்தகத்தை தவிர வேற எதையுமே எடுக்க முடியல. என்னால் அறிவாயுதம் ஏந்திருக்கிற பிள்ளைகள்கிட்ட புத்தகம் மட்டும்தான் இருக்கும். அயோக்கிய பயிட்டு தான் கட்டுக்கட்ட பணம் இருக்கும். அதனால ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் யாராவது கொடுத்தால் அதை தடுப்போம். தேர்தல் ஆணையம் நம்ம வந்து வீதிக்கு வீதி நிக்கிறான். 60 கோடியை தேர்தல் ஆணையம் பறக்கும் பட பிடிச்சிருக்கு இந்த 6 நாட்கள்ல. நான் கேட்கிறேன், இந்த 60 கோடி ரூபாய் யார் பணம்? ஸ்டாலின் வீட்டு பணமா, இல்ல ப. சிதம்பரம் வீட்டு பணமா, இல்ல கார்த்தி சிதம்பரம் பணமா, இல்ல தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிடிச்ச பணமா? இல்ல அப்பாவிகள் கடலை புண்ணாக்க வாங்க போறவன், கடல் முட்டாய் வாங்க போறவன், புடலங்காய் வியாபாரி, புடவை வியாபாரி, நகை வியாபாரி, பிள்ளைக்கு தாலிச்சன் வாங்க போனவன், இவனுடைய பணத்தை தேர்தல் ஆணையம் பிடிச்சிட்டு 60 கோடியை நாங்கள் வளைச்சு பிடிச்சோம். ஏண்டா ஊருக்கு வெளியினா எப்படா பணம் கிடைக்கும்? உள்ளுக்குள்ள வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவன் உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கான். தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை நாங்கள் பிடித்தோம் என்று என்னைக்காவது நீங்கள் பதிவுகள் பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு ஓட்டுக்கும் காசு கொடுக்கப்படுது. கொலுசு கொடுக்கறான், வெள்ளி சிமில் கொடுக்கறாங்க. சில ஆலங்குடி பகுதியில் பாத்தீங்கன்னா சொம்பு, ஏன்னா அவனே பெரிய சொம்புங்கிறதால சொம்பு கொடுக்கறான், குடம் கொடுக்கறான். அப்படி ஓட்டுக்கு பரிசு பொருளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை தடுக்க வக்கற்ற துப்பற்ற தேர்தல் ஆணையம் நாங்க போகும்போது குறுக்க மறிச்சு அப்படியே வளைச்சு தேடுது. எங்க கிட்ட என்ன கிடைக்கும்? 30 நாளைக்கு வச்சிருக்கிற பேண்ட் சட்டை தவிர வேற எதுவும் இல்லை. அழுக்கு துணி இருக்கு, வேணா போட்டு வாஷிங் பண்ணி கொடுங்க, வேற எதுவும் கிடையாது. அப்பட்டமான தோல்வி தேர்தல் ஆணையத்தின் தோல்வி. ஓட்டுக்கு ஊருக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு இருக்கான், வெளியே நின்று தேர்தல் ஆணையம் பிடிக்கிறது. அப்ப அதையும் சேர்த்து தடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது.